இந்த பிறவியில் சிலர் பிச்சைக்காரர்களாக தெருவில் திரிகிறார்களே, அதற்கு என்ன காரணம் தெரியுமா? மேலும் சிலர் எத்தனைதான் உழைத்தாலும் பொருளாதார முன்னேற்றம் என்பது சிறிது கூட இல்லாமல் கஷ்டத்திலேயே வாழ்கிறார்களே, அதற்கான காரணம்தான் என்னவென்று தெரியுமா? கருட புராணத்தில் இதற்கான பதில் இருக்கின்றது. பூர்வ ஜென்மத்தில் பிறர் சொத்துக்களை அபகரித்தவன், பிறரை ஏமாற்றி வாழ்க்கை நடத்தியவன் ஆகியோர்களே இந்த பிறவியில் பிச்சைக்காரனாகவும் கொடுமையான வறுமையிலும் பிறந்து தான் பட்ட கடனை அடைக்கிறார்கள். விருந்தினரை வெளியே காக்க வைத்துவிட்டு தான் மட்டும் சாப்பிடுபவன், சாப்பிடும்போது பிறருக்கு கொடுத்துவிட்டு சாப்பிடாதவன், பிறர் பசித்திருக்க தான் மட்டும் உண்பவன், இப்படிப்பட்டவன் அடுத்த பிறவியில் காகமாக பிறப்பான். ஒருவேளை உணவுக்காக அங்கும் இங்கும் அலைந்து திரிவான். மற்றவர் வாழ்க்கையில் புகுந்து கெடுப்பவன், குடும்பங்களை பிரிப்பவன், நல்லவர்களுக்கு இடையே பகைமூல செய்தவன், சதி செயல்கள் செய்து பிறர் வயிற்றெரிச்சலை கொட்டிக் கொள்பவன், இப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அடுத்த பிறவியில் குரங்காகவும் நாயாகவும்